வணக்கம். இன்றைக்கான இன்கம் சேலஞ்ச் வீடியோவில் வந்து 24வது நாள், அதாவது இந்த 1 மந்த் இன்கம் சேலஞ்ச் வீடியோவில் இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எவ்வளோ ஈல்டு ப்ளஸ் இன்கம் அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ரியலாக வந்து நடந்தது, எனக்கு நடந்தது. அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்க, ஓகேங்களா? இது வந்து ஒன் ஷெட்டுக்குள்ளே வந்து பேகு போடுறது, மற்ற வேலைங்கள்லாம் கூட பார்த்துடலாம். ஓகே, ஈல்டுன்றது வந்து தினமும் இப்போ நம்ம எடுத்தாகணும். அதனால் பேகு போடுறத மட்டும் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது தெரிகிற மாதிரி பேக் போடுறத மட்டும் சொல்லி கொடுக்காம, மெயினாக வந்து ஈல்டு கொஞ்சம் எப்படி பறிக்கணும், அது எந்த சைஸில் இருக்க பார்த்து பறிக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சியாக ஏதோ ஒரு வேலை இல்லை ஏதோ உடம்பு முடியலை அப்படின்னும்போது அவங்க ஆல்ட்ரேஷனுக்கு போய் படித்து அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அது சரி. இப்போ இங்கே யார் பறிச்சிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா தான் பறிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து முன்னேருந்தே, அதாவது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பறிப்பாங்க. நான் இல்லைனாலுமே பறித்து வச்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இதில் பறிக்கணுன்றது. எனக்கு தெரியாதது கூட அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அவங்க கரெக்டாக பார்த்து எல்லாத்தையுமே பறித்து எடுத்துருவாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் இவங்க இருக்கிறதுனால ஓரளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா எனக்குமே அந்தளவுக்கு சைஸ் பார்த்து பறிப்பானான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலதை விட்டு வந்துடுவேன். அவங்க நான் விட்டு வந்ததுக்கப்புறம் போய் பறித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பறிப்பாங்க. இந்த மாதிரி யாரை வேணாலும் ஒரு ஆளை நீங்கள் ஈல்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்து வச்சுருங்க. இது நான் கற்றுக் கொடுத்தனே, நான் கற்றுக் கொடுக்கல. அவங்களாம் நான் பறிக்கிறத பார்த்து அவங்க இப்போ கற்றுக்கின்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா ஈல்டுன்றது ஒரு நாளைக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேஸ்ட் ஆகிடும். பேக் கூட நாம் ஒரு 10 நாள் கழித்து கூட பேக் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஈல்டுன்றது வர ஈல்டை பறிக்காத விட்டோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஈல்டில் லாஸ் ஆகிடும். அதனால் ஈல்டை எப்படி பறிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக சென்னை போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு 1 கிலோ பக்கம் வந்து பறிக்க தெரியாமல் விட்டு பூத்து மடங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காரணத்தினால தான் சொல்கிறேன், அதை பறிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்து வச்சுருங்க. ஓகே, இன்றைக்கான ஈல்டு வந்து ஒரு 4 பாக்கெட் வந்து இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கடைங்களுக்கே கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, ஏன்னா ரெகுலராக கொடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி 2 கடையிலுமே 2 பாக்கெட்டாச்சும் கொடுக்கலான்னுட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ இந்த ஈல்டு பார்த்திங்கன்னா ஒரே ஆர்டராக வந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 பேக் தான் இது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்த ஈல்டுக்கும் இப்போயும் ஒரே லைனாக இருக்குது. அதாவது போட்ட அந்த 4 ஹோல்ஸ்லேயும் சென்டராகவே ஒரே டைம்லேருந்து எல்லா ஈல்டும் வந்துடுச்சு. பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகிட்டு வருது. அதாவது வெயில் வந்து இப்போ ஒரு 4 நாளாக அந்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் ஓரளவுக்கு ஈல்டு பரவாயில்ல, நல்லா வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் வச்சுங்களேன் இந்த இன்கம் சேலஞ்ச் வீடியோ முடியறதுக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியும், ஆனால் அதில் வந்து கிவ்வே வந்து பொருள் மாறும். ஓகே, அதை நோட் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து 4 பேக்கெட் தான் வந்துச்சு. அந்த பேக்கெட்டோட இது நான் எடுக்கல, மறந்துட்டேன். என்ன முன்னாடியே சொல்லிடுறேன், இது 4மே கடைங்களுக்கு தான் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த ஈல்டு தான் சொல்கிறேன் நான். இது 2வது ஈல்டு. ஒரு நல்லாவே வந்துருந்துச்சு, கிளைமேட் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிறதுனால. அதனால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈல்டை ஃபஸ்ட்டு வந்து யாராவது பறிக்கிறவங்களுக்கு பறிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஈல்டு வந்து நான் பூத்துடுச்சுன்னா, பறிக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.